ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன். சில மாதங்களுக்கு முன்னாடி விழுப்புரம் நகர்லேருந்து ஒரு ஒரு பெரிய மனுஷன், அதாவது ஒரு 55-60 வயசு இருக்கும். அவர் என்னை பார்க்க வந்திருந்தார். முகத்தில் சோகத்தோடு இருந்தார். என்ன பண்ணுறீங்க என்னன்னு விசாரித்தா பருத்தி வியாபாரி அப்படின்னாரு. விழுப்புரத்தில் பெரிய ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இருக்குது, ரெகுலேட்டட் மார்க்கெட்டிங் கமிட்டி. அதுக்கு சுற்று வட்டாரத்திலேருந்து ஏராளமான பருத்திகள் வரும். அந்த பஞ்சை ஹோல்சேலில் இவங்க வாங்கி குறைந்த விலைக்கு வாங்குவாங்க. இவங்க வச்சது தான் ரேட்டு. விவசாயிகள் எதுவும் பண்ண முடியாது. விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு லாட்டை வாங்கி ஏராளமாக பஞ்சை வாங்கி லோடு கணக்கில் திருப்பூருக்கு சப்ளை பண்ணுறது இவருடைய தொழில். நல்லா சம்பாதிக்கிறேன், நல்ல பணத்துக்கு எதுவும் குறைச்சல் இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னுடைய மகன் விவேக்குக்கு தான் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். விவேக்குக்கு 20 வயசு. அங்கே இருக்கக்கூடிய கல்லூரியில் 2ஆம் ஆண்டு டிகிரி படிச்சுக்கிட்டு இருந்தான். காலேஜில் இவனுக்கு ஸ்கூல் மெட்லேருந்து, அதாவது பள்ளி படிப்புலேருந்து கல்லூரி படிப்பு வரை ஒரு நண்பன், இணை பிரியாத நண்பன், பெயர் ரவி. இவனும் 2 பேருமே அற்புதமான நண்பர்கள். எப்போவுமே ஒன்றா சுற்றுவாங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு, ஒரே மாதிரி பைக்கு, ஒரே மாதிரி செல்ஃபோனு, ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைலு அப்படின்னு எப்போவுமே ஒரே மாதிரி இருப்பாங்க. இந்த விஷயத்தில் அவங்க கல்லூரியில் ரொம்ப பிரபலம். இந்த சூழ்நிலையில் 3 மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு ரவி இறந்து போயிடுறான். அந்த இறந்ததுலேருந்து விவேக் ரொம்பவும் அப்செட் ஆகிடுறான். உலகே மாயம் வாழ்வே மாயம்னு பாடாத குறை தான், மற்றபடி சோக பிம்பமாக மாறிட்டான் விவேக். ரவி இறந்து விளையாட்டாக 1 மாதம் ஓடிப்போச்சு. ஒரு நாள் ராத்திரி விவேக் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அலறான். ஐயோ, என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, என்னை விடுறா 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 அப்படின்றான். கழுத்தில் கை வச்சுக்கிட்டு அவனே தனக்குத்தானே ஏதோ குரல் கொடுக்குறான். இந்த தொண்டையை கழுத்தை நெரிச்சா என்னென்னமோ ஒரு சவுண்டு வரும் பாருங்க, அந்த மாதிரிலாம் அவனுக்கு வாயிலேருந்து வார்த்தைகள் குளறுது. அந்த மாதிரி இந்த கத்துறதை கேட்ட உடனே அவங்க அப்பா அம்மா ஓடி வர்றாங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது எழுந்து உட்காந்துக்கிட்டு ரொம்ப பெருமூச்சு வாங்குறான். இல்லை, எனக்கு அந்த ரவி வந்திருந்தான், என் கழுத்தை நெரிச்சு கொல்ற மாதிரி இருந்தது, எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு அவன் ஏன் என்ன இந்த மாதிரி பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு பயந்து பயந்து பேசுகிறான். சரியாக 1 வாரம் கழித்து திருப்பி அதே அனுபவம் கிடைக்குது அவனுக்கு. இந்த முறை வெறும் கழுத்து நெரிக்கிறது மட்டும் இல்லை, ஏண்டா நீ இருக்க, நான் என்னை தனியாக விட்டுட்டு நீ மட்டும் ஏண்டா இங்கே இருக்க, வா போகலாம், உனக்காக தாண்டா அங்கே காத்திருக்கேன்னு சொல்கிற மாதிரி ஒரு உணர்வு மனசுக்குள்ளே வருது. இவன் பயந்து அலறி ஓடி வந்துடுறான். இவனே எழுந்து அவங்க அப்பா அம்மா இருக்கிற ரூமுக்கு ஓடி வந்து நடுங்குறான். அப்படி கூப்பிடுற போதெல்லாம் விவேக் தன்னை மறந்து சத்தம் போடுவான். நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன், நீ என்னை கூப்பிடாத, நான் வரமாட்டேன் அப்படின்னு சத்தம் போடுறது. இதுக்கப்புறம் என்னாச்சு, கொஞ்சம் வராமல் இருந்தது. ஒரு சமயம் இவன் பைக் ஓட்டிக்கிட்டு போகும்போது விபத்து உண்டாயிடுச்சு. தானாகவே யாரோ பிடிச்சி தள்ளின மாதிரி பைக்கு ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துட்டான். நல்ல காலம் அந்த டிராஃபிக்கில் ஸ்லோ ஸ்பீடில் போனதுனால தப்பிச்சான். ஆக்சுவலாக அந்த பஸ்ஸு ஏதாவது வந்திருந்ததுன்னா இவன் விழுந்த வேகத்துக்கு இவன் மேலே வீல் ஏறி இருக்கும். விபத்தினுடைய நோக்கமே அதுதான் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் யோசனை பண்ணால் புரிஞ்சுது. எழுந்து உட்காந்துட்டு அவன் நடு ரோட்லேயே கத்த ஆரம்பிச்சிட்டான். ஏய் ரவி, என்னை நீ தாண்டா பிடிச்சி தள்ளின, நான் எனக்கு தெரியும்டா, நான் பார்த்துக்கிறேன்டா உன்னை, அப்படி இப்படின்னு வளர்றான். எல்லாம் தூக்கி விடுறதுக்கு வந்தவங்கெல்லாம் முழிக்கிறாங்க. இவன் என்ன ஏதாவது மென்டல் கேஸாக தனக்குத்தானே பேசிக்கிறானே அப்படின்னு எல்லாம் அவங்களுக்கு சிறு சிறுன்னு முழிச்சிட்டு இவனை விட்டு விலகிடுறாங்க. ஒரு சமயம் மாடியில், மொட்டை மாடியில், அதாவது ஓப்பன் டெரஸில் நின்று அவன் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். வீட்டுக்குள்ளார டவர் வரல, சிக்னல் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்தான். பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவனுக்குள்ள ஒரு உணர்வு, யாரோ கட்டளை போடுற மாதிரி இருக்குது. அந்த கைப்பிடி சுவர் மேலே ஏறி தலைக்கீழே குதி, ஒன்றும் பயமில்லை, ஈஸியாக வந்துடலாம், குதி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இவனுக்கும் ஒன்றும் புரியல, தன்னறியாமையே அந்த பேரப்பட்டு வால் மேலே ஏற ஆரம்பிக்கிறான். ஏறி நின்று குதிக்க போகிற டைமில் தற்செயலாக அவங்க அம்மா வத்தல் காய வைக்கிறதுக்காக மாடிக்கு வர்றவங்க பார்த்து சத்தம் போட்டு
இவனை இப்போ காலை பிடிச்சிக்கிறாங்க. ஐயோ ஐயோ ஓடியாங்கன்னா எல்லாரும் ஓடியாந்து இவனை காப்பாற்றி வலுக்கட்டாயமாக இழுத்துக்கிட்டு வர்றாங்க கீழே. கேட்டால் நானா செய்தேன், நான் ஏன் தற்கொலை பண்ணிக்க போகிறேன், மாடியில் நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன், அது மேலே நான் ஏன் ஏறினேன் அப்படின்னு இவன் முழிக்கிறான். அவனுக்கே ஒன்றும் புரியல. இந்த தற்கொலை முயற்சி அடிக்கடி நிகழ ஆரம்பிச்சது. வித்தியாசங்கள் என்னன்னா, ஒரு சமயம் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறும், தற்கொலை முயற்சி மாறும், அவ்வளோதானே தவிர முயற்சிகள் அவன் நிறுத்தலை. இதனால் பெற்றோருக்கு என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் புரியல. பூசாரிகள், மனநல மருத்துவர்கள், டாக்டர்கள், ஜோதிடர்கள், கோடங்கிகள்னு எல்லாரையும் பார்த்து என்னென்னமோ பண்ணிட்டு கோயில் குளமெல்லாம் சுற்றிட்டு எதுவும் பலன் இல்லாமல் போன பிறகு கடைசி கட்டமாக என்னை பார்க்க வந்திருக்காரு அந்த விவேக்கினுடைய அப்பா. அவர் ஒரு கேள்வி கேட்டார். ரவியும் என்னுடைய சன்னு விவேக்கும் இணை பிரியாத நண்பர்கள். நானே பெருமைப்பட்டிருக்கேன், நமக்கு இளமையாக இருந்தபோது இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கலையேன்னு. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பானுங்க, ஒன்றா பழகுவானுங்க. அப்படி இருக்கும்போது அவன் எதிர்பாராமல் இறந்துட்டான். இறந்த பிறகு ஆவி நிலையிலிருந்து நண்பனுக்கு உதவி தானே செய்யணும், ஏன் கெடுதல் பண்ணுறான், இவனை ஏன் தற்கொலைக்கு பண்ண வச்சு தன் கூட அழைச்சிக்கணும்னு நினைக்கிறான், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொன்னார். அவர் கேட்குற கேள்வி எனக்கும் நியாயமாக இருந்தது. இதுதானே அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டு சித்தரையா கிட்ட உட்கார வைக்கிறேன். சித்தரையா வந்த உடனே அந்த நாதனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். மகனே, நீ அந்த நண்பன் அழைக்கிறான் அப்படின்னு வருத்தத்தோட பயத்தோடு வந்திருக்க, அவன் எப்படி இறந்தான், அந்த விவரம் நீ சொல்லலையே, ஏன் நீ அதை மறைக்கிற அப்படின்றார். இல்லைங்க, அது ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அவர் சொன்ன ஃப்ளாஷ்பேக்கு இப்போது நான் தெரிவிக்கிறேன். அதாவது ரெண்டு பேரும் ஒரு பெட்டு ஒன்று வச்சுருக்காங்க. எப்படின்னா, சுடுகாட்டுக்கு போய் அமாவாசை நள்ளிரவில் விழுப்புரத்தில் இருக்கிற சுடுகாட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு மரத்தில் ஆணி அடிச்சுட்டு வரணும். டார்ச் லைட்டுக்கு பதில் செல்ஃபோன் டார்ச்சில் வழிகாட்டிக்கிட்டு போகலாம், அதுதான் ஒரே கண்டிஷன். ஆனால் சீக்கிரமாக வரணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. எதுக்காக இந்த விபரீத விளையாட்டு, ஏன் இப்படி போய் இந்த மாதிரி பெட் கட்டுறாங்க, அதுவும் அமாவாசை நள்ளிரவில் அப்படின்னு பார்க்கும்போது தான் முக்கியமான விஷயம் நமக்கு தெரிய வருது. அதாவது அந்த கல்லூரிக்கு ஒரு அழகான பெண் சேர்றா புதுசாக. எல்லா பையனுங்களும் போட்டி போட்டு அவள் பின்னாடி போகிறானுங்க. இந்த விவேக்கும் ரவியும் தான் அதுக்கும் அதுலேயும் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க. அந்த இடத்துல ஒற்றுமை குறைய ஆரம்பிக்குது. நான் தான் முந்தி, நீ தான் முந்தி, அவகிட்ட நான் தான் பேசுவேன்னு அப்படின்ற மாதிரி போட்டி வருது. எல்லாருக்கும் இந்த கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஒரே வருத்தம். எல்லா விஷயத்துலையும் ஒன்றா இருந்தவனுங்க இந்த மாதிரி ஒரு நட்புன்னு வரும்போது, அதாவது ஒரு பெண்ணுன்னு வரும்போது நட்பை குலைக்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிறானுங்களே அப்படின்னு சொல்லி வருத்தம். அதனால் வேணாண்டா, சும்மா இருங்கடா அப்படின்னு சொல்லும்போது ஒரு போட்டி ஒன்று வைப்போன்னு ஒருத்தன் ஐடியா கொடுக்குறான். அவன் கொடுத்த விபரீத ஐடியா தான் இது. அதே மாதிரி அமாவாசை நள்ளிரவு ஏற்பாடு பண்ணுறானுங்க. விழுப்புரத்தில் கன்னியாகுளம் ரோடுன்னு இருக்குது, அதை தாண்டி போனால் சுடுகாடு வரும். அந்த சுடுகாட்டில் இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க. சாட்சிகளாக 4 ஃப்ரெண்ட்ஸு. இவங்க போயிட்டு முதல்ல விவேக்கிட்ட ஒரு ஆணையை கொடுக்குறாங்க. அவன் வேகமாக போயிட்டு அடிச்சுட்டு கரெக்டாக 7வது நிமிஷம் வெளியில் வந்துடுறான். ஒரு மரத்தில் அடிச்சுட்டு வரணும், அதே மாதிரி அடிச்சுட்டு வந்துடுறான். சுற்றியும் ஆணி, செல்ஃபோனை கொடுத்து அனுப்புகிறாங்க. இவன் ரவிக்கிட்டேயும் கொடுக்குறாங்க. அவனுக்கு ஒரே பொறாமை, நம்ம ஃப்ரெண்டை எப்படி தைரியமாக போய் வந்துட்டான் பாரு, எந்த பயமும் இல்லாமல், நம்ம அதை விட சூப்பராக ஆணி அடித்து காட்டணும் அப்படின்னு போகிறான். போகும்போது இருந்தாலும் உள்ளே நுழையும் போதே அவனுக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் திகில். இது தேவையில்லாமல் நம்ம ஈடுபட்டோமோ, அவனுக்கிட்டே விட்டு கொடுத்துடலாமோ, எதுக்கு இந்த அனாவசியமா அப்படின்னு நினைக்கிறான். இல்லை திரும்பி போயிட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேலி பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம கேலிக்கு ஆளாகக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னொரு மனசு தடுக்குது. போகும்போது என்ன ஆகுது, அவனை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. திரும்பி பார்க்குறான், யாரும் இல்லை. ஒரு யாரோ உஷ்ணத்தோடு பெருமூச்சு விடுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. இவன் எப்படியோ போய் ஆணி அடிக்கிறான். அதுக்கு மேலே அவனால் முடியல,
பாதி ஆணி அடிக்கும்போதே வந்து ஏதோ அவன் யாரோ அவனை தொடுற மாதிரி இருந்தது. திரும்பி பார்க்குறான், ஒரு உருவம் நிற்கிது. அந்த உருவத்தை இப்போ வேகமாக பிடிச்சி தள்ளிட்டு அங்கேருந்து ஓடி வர்றான் இருட்டில். செல்ஃபோனை அங்கேயே விழுந்து போச்சு. அவன் ஓடி வரும்போது, இருட்டில் ஓடி வரும்போது ஏற்கனவே புதைக்கப்பட்ட ஒரு மண்மேட்டில் கால் இடறி விழுறான். விழுந்த வேகத்துக்கு அவனுக்கு அங்கே அருகில் இருந்த பாறையில் மண்டை மோதி அப்படியே மயக்கமாயிடுறான். இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸு வந்து ஓடி வர்றாங்க. ஓடி வந்து அவனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க, அந்த மிட் நைட் கேஷுவாலிட்டியில். அந்த சேர்க்கும்போது அங்கே போய் சொல்லிட்டாங்க, தவறி விழுந்த ஆக்சிடெண்ட்டு, பைக்கிலேருந்து விழுந்தான், அப்படியே பக்கத்தில் பாறை பிளாட்ஃபார்மில் மோதிடுச்சு, தலை மோதிடுச்சு அப்படின்னு போய் சொல்லி சேர்த்துட்டாங்க. 3 நாள் கோமாவில் இருந்து இறந்துட்டான் அந்த ரவி. இது நடந்தது தான் உனக்கு தெரியும், ஆனால் இதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது, உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த நாதனை பார்த்து எங்கள் சித்தரையா கேட்குறாரு. தெரியாதுங்க, ஏதோ விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டானுங்க, நான் வெளியில் சொல்லாதரான்னு நான் தான் அடக்கிட்டேங்க அப்படின்னார். அதுதான் இல்லை அப்படின்ட்டு எங்கள் சித்தரையா போட்டு உடைக்கிறார். அவர் சொன்னதனுடைய சாராம்சம் என்னன்னா, இந்த போட்டி வந்துடுச்சின்னு உடனே, அதாவது போட்டியினுடைய நோக்கம் என்னன்னா, யார் தோற்று போகிறாங்களோ அவங்க வந்து அந்த பெண்ணுக்கிட்ட பேசக்கூடாது, விலகிடணும். ஜெயிக்கிறவங்க தான் வந்து போய் தைரியமாக பேசணும், பேச்சு கொடுக்கணும், அவளுடைய நட்பை சம்பாதிக்கணும். இதுதான் நோக்கம். போட்டியினுடைய நோக்கமே இதுதான். இது வரும்போது என்ன ஆகுது, இவன் விவேக் வந்து ஒரு குறுக்கு வழி யோசனை பண்ணுறான். எப்படி இருந்தாலும் அவன் வந்து போய் ஆணி அடிச்சிட்டான்னா நான் தோற்றுருவேன், நான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை வந்து 2000 ரூபாய்க்கு ரேட்டு பேசி, நாங்கள் அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரி பண்ண போகிறோம், நீ அதுக்கு முன்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்து அவன் வரும்போது, என் ஃப்ரெண்டு வரும்போது நீ அவனை கொஞ்சம் மிரட்டி வைக்கணும், அவன் வந்து ஓடியாந்துடணும் ஆணி அடிக்காமல் அப்படின்னு வந்து இவன் வந்து திட்டம் போடுறான். அதே மாதிரி அந்த ஆள் அங்கே சம்மதிக்க வைக்கிறான். அங்கே நின்றுக்கிட்டு இருக்கும்போது இவன் ரவி வரும்போது அவனை வந்து பயமுறுத்துனதெல்லாம் இவன் தான், அந்த ஏற்பாடு பண்ண 2000 ரூபாய் ஆள். அதுதான் காரணம். இவன் பயந்துட்டான். அவன் நண்பனை தோத்துடணும்னு நினச்சானே தவிர அவன் இறக்கணுன்றது விவேக்கும் சொல்லலை, எதிர்பாராத ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த ரவி இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஆத்மா ரியலைஸ் பண்ணுது. அவன் இறந்த பிறகு உண்மையை புரிஞ்சிக்குது, இவன் தான் சூழ்ச்சி பண்ணி அந்த ஆளை ஏற்பாடு பண்ணி நம்மளை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான், நம்மளுடைய இறப்புக்கு காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லி தான் அவனை வந்து பதிலுக்கு சாகடிக்கணும் அப்படின்னு வருது. இது வந்து சாந்தி அடையல. தனுஷ்டா பஞ்சமியில் போன ஆத்மாக்கள் தனக்கு பிரியமானவங்களும் இப்படி தான் அழைப்பாங்க. அதாவது நல்லதோ கெட்டதோ, நல்ல நார்மல் டெத்தில் இருந்தால் கூட அந்தந்த நாட்களில் போகிறவங்க இப்படி தான் தனக்கு துணையாக தனக்கு பிரியமானவங்கள அழைச்சிக்குவாங்க. 3 மாதத்தில் அழைக்கிறது உண்டு, 6 மாதத்தில் அழைக்கிறது உண்டு, 1 வருஷத்தில் அழைக்கிறது உண்டு. நான் சொல்கிற பரிகாரங்களை அந்த ரவி குடும்பத்தில் போய் செய்ய சொல்லு. அதுக்கப்புறம் அவன் வந்து சாந்தம் அடைவான், இந்த வக்ர எண்ணத்தை விடுவான். இருந்தாலும் உங்கள் மகன் செய்தது தவறு தான், அதனால் அவனை நினச்சி மன்னிப்பு கேட்க சொல்லு. அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு சிவன் கோயில்லையும் போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்லி சில பரிகார வழிமுறைகள் சொன்னார். அதெல்லாம் செய்த பிறகு படிப்படியாக அந்த ரவியினுடைய ஆத்மா வர்றது நிறுத்திக்கிச்சின்னு அவங்க சொன்னாங்க. எப்படியோ பிரச்சனை தீர்ந்தது. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிக்கோங்க. இனி கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம். அவளிருந்து சுரேஷ் காளிராஜனுக்கு ஒரு ஆசை. அதாவது ஹிட்லர் பல யூதர்களை, லட்சக்கணக்கான யூதர்களை கொலை பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தார் இல்லையா, அந்த ஹிட்லருக்கு மறுபிறப்பு எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறார். ஏன்னா சாதாரண கர்மாவுக்கே இவ்வளோ பனிஷ்மெண்ட்டெல்லாம் கிடைக்குது. பல லட்சம் யூதர்களை வந்து கொன்று குவிச்ச ஹிட்லர் எப்படி பிறவி எடுத்தார் அப்படின்றது இவருடைய அறிஞ்சிக்கணுன்றது இவருடைய ஆசை. நான் முதல்ல அவாய்ட் பண்ணேன். ஆனால் அவர் மீண்டும் மீண்டும் அந்த ஹிட்லரை பற்றியே கேட்டதுனால சரி கேட்டு பார்ப்போமேன்னு சித்தரையா கிட்ட கேட்டேன். உனக்கு எதுக்கு ரொம்ப முக்கியமாக, ரொம்ப அவசியமானார். இல்லைங்க, இந்த மாதிரி ஒருத்தர் கேட்குறாங்க, நானும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னார், இது வந்து 3வது பிறவி ஹிட்லருக்கு. இப்போது அந்த இறந்த பிறகு, தனக்கு தானே சுட்டுக்கிட்டு இறந்த பிறகு, அடுத்து ஒரு சிறு பையனாக இருக்கும்போது விரல்களெல்லாம் மடக்க முடியாத
சாப்பிட முடியாத ஒரு பிறவி. யாராவது ஊட்டி விட்டால் தான் சாப்பிட முடியும். அப்பா அம்மா கிடையாது. அதாவது இவன் பிறந்த உடனே ஒரு விபத்தில் அப்பா அம்மா இறந்து போயிடுறாங்க. அதனால் பட்னி கடந்தே இறந்தான். இளமையிலேயே இறந்தான். சில ஆண்டுகள் தான் வாழ்ந்தான். அதுக்கு பிறகு ஒரு பிறவி வந்தது. அதுவும் அப்பா அம்மா இல்லாமல் சின்ன வயசுலே அப்பா அம்மாவை இழந்து வறுமையில் வாடி இறக்குறான். வறுமைன்னா அதாவது சாப்பாடுக்கு ஆள் இல்லை, கொடுக்க ஆள் இல்லை, நோய் நொடியோடு இருக்குது. வளர்ப்புக்கு அனாதை ஆசிரமத்தில் வளர்க்குறாங்க, அவங்களும் சரியாக பராமரிக்கலை. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன். அந்த இது போய் இப்போ 3வது பிறவி. இதுலேயும் வந்து இப்போ அப்பா அம்மாவோடு இருக்காங்க. சிறு பிராயமாக இருக்கான், குழந்தை பருவமாக இருக்கான். ஆனால் அந்த பையன் வந்து வளர வளர இதே மாதிரி அப்பா அம்மா இந்த பிறவியிலும் போயிடுவாங்க. அதற்கப்புறம் ஒரு மடாலயத்தில் அவன் கொண்டு போய் சேர்க்கப்படுவான். அந்த மடாலயத்தில் அவன் வளர்க்கப்படுவான். அதுக்கப்புறம் வந்து அந்த மடாலயத்தில் இப்போ ஊழியனாக பணிபுரிஞ்சுக்கிட்டே வந்து வளருவான், வளர்க்கப்படுவான். சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது. இதிலிருந்து கர்மா கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா 2 பிறவியில் மேக்சிமம் அனுபவிச்சாச்சு. அந்த கர்மாவுக்கு அடுத்தது 4வது பிறவியிலேருந்து நல்லபடியாக சராசரி வாழ்க்கை அமையும்னார். விழுப்புரத்திலிருந்து வேலம்மாள் குமார் என்ற ஒரு அம்மணி குலதெய்வம் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு போகலாம். வணக்கம் சார், விழுப்புரத்துலேருந்து வேலம்மாள் குமார் பேசுகிறேன் சார். குலதெய்வம் கோயிலுக்கு வந்து குடும்பத்தோடு தான் போகணுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. குடும்பம்னா சார் கணவன் மனைவி குழந்தைகளோடு போகிறதா, இல்லை கணவன் கூட பிறந்த அவருடைய உடன்பிறப்புகள் தம்பிகள் அவங்க குடும்பம் குழந்தைகளோட போய் வணங்குறது சிறப்பா சார்? ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் கூட பிறந்தவங்க 7 பேர் சார். என் மாமனார் மாமியார் காலத்துக்கு அப்புறம் கடந்த 10 வருஷமாக இந்த 7 பேரும் சேர்ந்து ஒருங்கிணைத்து எல்லாரையும் குடும்பத்தையும் ஒருங்கிணைச்சி நாங்கள் போய் குலதெய்வத்தை பொங்கலிட்டு வணங்கிட்டு வரோம். இது சரிதானா? ஆனால் அவங்களுக்கு குலதெய்வத்தையோட அருமை புரியல. வருஷத்துக்கு 2 நாள் ஒதுக்கி இந்த குலதெய்வத்தை வணங்கணும்னு சொன்னாலும் அவங்க அதை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. அதனால் சார் எனக்கு ஒரே மனக்குழப்பமாக இருக்குது. சில பேர் பங்காளிங்க இல்லாமல், அதாவது கடன் கூட பிறந்தவங்க விட்டுட்டு பொங்கல் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரே மனக்குழப்பமாக இருக்குது சார். வீட்டுக்கு நாங்கள் பெரியவங்கன்றதுனால தான் சார் இந்த மனக்குழப்பம். அதனால தான் சார் இந்த கொஸ்டின் கேட்குறேன். எனக்கு நல்ல பதில் சொல்லுங்கள் சார். நன்றி சார். அந்த காலத்தில் பங்காளிகள் இல்லாமல் குலதெய்வத்தை வணங்க மாட்டாங்க. பெரும்பாலும் கோயில்கள் இருக்கிற இடம் சரி, ஆனால் கிராம தேவதைகள் அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு கோயில்கள் இருக்கும். ஆனால் முனீஸ்வரன் மாதிரி இந்த கருப்புசாமி மாதிரி காவல் தெய்வங்களை வணங்குறவங்களுக்கு பெரும்பாலான இடங்களில் கோயில் கிடையாது. வெட்ட வெளியில் பங்காளிகள் எல்லாம் ஒன்று கூடி மைதானத்தில் ஒரு இதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு மைதானத்தில் ஒன்றா சேர்ந்து பொங்கல் வச்சோ அல்லது கெடா வெட்டியோ அதில் சாமி கும்பிடுவாங்க. எல்லாரும் பங்காளிகளெல்லாம் வருவாங்க. அந்த தலைக்கட்டினுடைய ஒரு பெரிய மனுஷன், மூத்த தலைவர் தலைவர் மாதிரி இருப்பார், மூத்தவர். அவருடைய தலைமையில் எல்லாருக்கும் சொல்லி அனுப்பி ஒத்துமையாக வந்து சாமி கும்பிடுவாங்க. அதோடு அடுத்த வருஷம் அதே மாதிரி நடக்கும். இதுதான் அந்த காலத்தில் எல்லா ஊர்கள்லேயும் இருந்த நடைமுறை வழக்கம். இது வந்து ஒத்துமையை குறிப்பிடுறதுக்காகவும் எல்லாரும் பங்காளிகள் நல்லது கெட்டதில் ஒரு கலந்து பேசுகிறதுக்காகவும் இது மாதிரி இருந்தாங்க. இல்லைன்னா மற்ற நாளில் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு உறவை வளர்க்கக்கூடிய ஒரு சம்பிரதாய சடங்காக இருந்தது. குலதெய்வத்தையும் வணங்கின மாதிரி ஆச்சு, எல்லாருக்குடைய உறவுகளை புதுப்பித்த மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் அந்த மைதானங்களெல்லாம் கட்டிடங்களாக மாறிச்சு. அதனால் வந்து குலதெய்வங்களை அவங்கவுங்க வீடுகள்லேயே, தோட்டத்தில், கிணத்தடியில், நீர்நிலை அருகில், இல்லை வயல்வெளியில் வணங்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி வரும்போது அதுவும் மாறிடுச்சு. மாறும்போது பங்காளிகள் ஒன்று சேர முடியாமல் போச்சா. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இந்த வயல்கள் இல்லாமல் விற்க வேண்டிய சூழல். இப்போ இருக்கக்கூடிய வீடுகளில் கிணத்தடியெல்லாம் கிடையாது, ஃப்ளாட்டு, பின்பக்க வாசலே கிடையாது. பல வீடுகளில் ஒரே வாசல் தான். இந்த மாதிரி இதில் வந்து மொட்டை மாடியிலையோ அல்லது வீட்டுக்கு முன்னாடியோ வணங்கினாங்க. முனீஸ்வரன் மாதிரி இருக்கிறவங்களுக்கு சேவல் பலி கொடுப்பாங்க. அதை வச்சு பகிரங்கமாக கொடுக்கும்போது அந்த ஃப்ளாட் சிஸ்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சைவ உணவுக்காரங்க ஆட்சேபனை பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் வந்து கோயில்களுக்கு போக ஆரம்பித்தாங்க.
இப்படி தான் குலதெய்வ வழிபாடுகள் மறைஞ்சிக்கிட்டு வருது. நீங்கள் இந்த வேலம்மாள் குமார் சொல்கிறாங்க, இத்தனை வருஷமாக நாங்கள் ஒன்றா தான் பங்காளிகளெல்லாம் போய் சேர்ந்து செய்வோம் அப்படின்றாங்க. இது ரொம்ப அபூர்வம். முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணுங்கள். அவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு புரியுதோ புரியலையோ, எவ்வளோ காலம் இந்த மாதிரி ஒன்றா போய் கும்பிட முடியுமோ அவ்வளோ காலம் நீங்கள் வந்து தாக்கு பிடிச்சி இழுத்து பிடிங்க. அது நல்லது எல்லாருக்கும். குலதெய்வமும் சந்தோஷப்படும், ஆசீர்வாதம் கொடுக்கும். அது முடியாத பட்சத்தில் நீங்கள் மட்டும் போகலாம். உங்கள் குடும்பம், கணவன் மனைவி குழந்தைகள், மாமனார் மாமியார் இருந்தாங்கன்னா அவங்களையும் அழைச்சிக்கிட்டு போங்க. அதாவது பிரயாணம் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா, இல்லைன்னா ரொம்ப முதுமையில் இருந்தாங்கன்னா அவங்கள வற்புறுத்தி தொந்தரவு பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கும்பிடுறது தான் நல்லது. குட் மார்னிங் சார். சார் உங்கள் நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. என் பேர் சங்கர், நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேனுங்க. உங்கள் நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து நான் பார்த்துட்டு தாங்க வரேன். நான் ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்கிறேனுங்க. அதாவது உங்கள் நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு நமக்கு கடவுள் அனுகிரகம் பண்ணியிருக்காரு. அதனால் ரொம்ப நல்லா இருக்கு. நிறையா விஷயங்கள் படிப்பினை இருக்குதுங்க. ஐயா, எனக்கு 2 கேள்விங்க. முதல் கேள்வி, இந்த கர்மா பற்றி சொன்னீங்க. அது இந்து மதத்துலேயும் புத்த மதத்துலேயும் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ மற்ற மதத்துக்காரங்களும் பாவம் புண்ணியம்னா அனுபவிச்சு தானுங்களா ஆகணும். அது என்னன்னு கொஞ்சம் விளக்குங்க ஐயா. 2வது கேள்விங்க, காலையில் எழுந்திரிச்சிக்க சீக்கிரம் எழுந்திரிச்சா நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதாவது 6 மணிக்கு முன்னாடி எழுந்திரிச்சா நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி எதாவது ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்களா? அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த சங்கர் கோயம்புத்தூருக்கே உரிய கொங்கு நாட்டு தமிழில் பேசியிருக்கிறது நல்ல சுவையாக இருக்குது. இவர் கேட்குறது வந்து ஒரு நல்ல பாயிண்ட்டு, ஒரு கேள்வி. அதாவது மற்ற மதங்களில் சொல்லப்படலை அப்படின்னு சொன்னால் அது வந்து அவங்களுக்கு பாவம் புண்ணியத்து கணக்கு இல்லையா, கர்மா இல்லையான்னு கேட்குறாரு. உண்மைதான். அவங்க சொல்லாலும் சொல்லலைன்னாலும் செய்த பாவங்களுக்கு உண்டான வினையை வந்து நம்ம வந்து விதை போட்டால் அந்த விதையை உண்டான அறுவடை பண்ணித்தான் ஆகணும். யாராக இருந்தாலும் கர்மா தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் கர்மான்றது விதிக்கப்பட்டது. அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. பாவம்னு செய்தால் அதுக்கு உண்டான தண்டனை உண்டு, புண்ணியம்னு செய்தால் அதுக்கு உண்டான பலன்கள் உண்டு. இது எல்லா மதத்துலேயும் பொதுவில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் கர்மா அப்படின்ற வார்த்தை வந்து இந்து மதத்தில் மட்டுமே சொல்லப்படுது. அதைத்தான் குறிப்பிட்டேன். அதுக்குள்ளே இவர் வேறு மாதிரி எடுத்துக்கிட்டார். அவங்களுக்கெல்லாம் பாவம் கிடையாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டார். இது ஒரு புறம் இருக்கட்டும். விடிய காலையில் எழுதுறதுல என்ன நன்மைன்னு கேட்குறார். அந்த காலத்தில் ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்த, என் காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பெரியவங்க காலையில் 3:30 மணிக்கு எழுந்திருப்பாங்க. 3:30 மணிக்கு எழுந்து இரவு படுக்கிறது 7 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க சாப்பிட்டுட்டு. அதுக்கு காரணம் என்னன்னா, அப்போ வந்து கரண்ட் இல்லாத ஒரு காலகட்டம், மின்சாரம் இல்லாததுனால அரிக்கன் விளக்கு, ராந்தல் விளக்கு, சின்ன காடா விளக்கில் தான் வந்து வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்தது. அவங்களுக்கு வசதியை பொறுத்து அந்தந்த விளக்குகள் அமையும். இப்போ கொஞ்சம் நல்ல பணக்கார குடும்பமாக இருந்தால் கொஞ்சம் பெரிய விளக்கு இருக்கும், பெட்ரோமாக்ஸ் லைட் இருக்கும், அது மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை முறையும் இருக்கும். இந்த அடிப்படையில் 3:30 மணிக்கு எழுந்திருக்கும் போது சூரியன் உதிக்கிறதுக்குள்ளே நமக்கு ஏகப்பட்ட நேரம் இருக்குது. விவசாயங்கள் தான் பெரும்பாலும் இருந்தது. அந்த பண்ணையத்தை ரெடி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நிறைய காலகட்டம் அவகாசம் இருந்தது. இதனால் வந்து சீக்கிரம் எழுந்தாங்க. அதாவது இயற்கைக்கு தகுந்த மாதிரி இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தாங்க. அதனால் ஆரோக்கியமாக இருந்தாங்க அந்த விடிகாலையில் எழுந்திருக்கும் போது. இது தவிர இந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருக்கும் போது அந்த சூரிய வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கண்ணுக்குள்ளே புகுது. நம்ம வந்து இப்போல்லாம் வந்து எழுந்திருக்கும் போதே பிரகாசமான வெளிச்சத்தை டக்குன்னு பார்க்குறோம். இதனால் அந்த ரெட்டினா, அந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற கருப்பு மொழி சுருங்கி விரியும். அப்புறம்தான் நார்மலுக்கு வரும் அந்த வெளிச்சத்தை. இப்போ அந்த டார்ச் அடிக்கும்போது கண்ணை மூடிக்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஆகும். நீங்கள் வந்து இந்த விடிய காலையில் எழுந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த சூரிய வெளிச்சம் தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக டிம் லைட்லேருந்து ஆரம்பித்து பிரகாசமான வெளிச்சம் வர்ற வரலும் படிப்படியாக அந்த கண்ணுக்குள்ளே போகுது. இதனால தான் அந்த காலத்தில் இருந்தவங்க, அதாவது உதிக்கிற சூரியன், உதய சூரியனை அந்த காலத்தில் நின்று பார்த்தாங்க.
நிலத்தில் வெடியறதுக்கு முன்னே நிலத்துக்கு போகிறவங்கெல்லாம் இருக்காங்க. அந்த வெளிச்சத்தை அவங்களுக்கு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும், சூரியன் உதிக்கிறது. இதனால் அந்த காலத்தில் கேட்ராக்டு இந்த மாதிரி கண் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தது. இதெல்லாம் அடிப்படையில் ஒரு நன்மை தான். இந்த சங்கர் புரிந்து கொள்வார் என்று நம்புகிறேன். இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்த எபிசோடில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆவி உலகம் வெப் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.